ஒரு இளம் பெண், வயது வெறும் 29. அவளுக்கு முன்னாடி ஆயுதங்களோட நின்றுகிட்டு இருக்கிற போலீஸ் படை, அவளுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த கூட்டம் இன்னும் ஒரே ஒரு அடி முன்னாடி நகர்ந்தாலும் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த 29 வயது பெண் மட்டும் ஒரு அடி கூட பின்னாடி நகர தயாரா இல்லை. ஏன்னா அவளுக்கு முன்னாடி நின்னது வெறும் போலீஸ் படை இல்லை, அப்போதைய திருவிதாங்கூரின் ஒட்டுமொத்த அரசாங்க அதிகாரம். அந்த ஒரு நிமிஷத்துல அவ எடுத்த நிலைப்பாடு அவளோட பெயரை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுக்குள்ள கொண்டு போக போகுது. ஒரு பெண் ஆயுதமே இல்லாம ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று ஆயுதங்களோட நிக்கிற அதிகாரத்தை எதிர்கொண்ட அந்த காட்சி பல வருடங்களுக்கு பிறகு மறக்கப்படாம இருக்க போகுது. ஆனா இன்றைக்கு அந்த பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த 29 வயது பெண் யார்? ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் அவளை பின்தொடர்ந்தாங்க? அந்த நாள்ல உண்மையிலேயே என்ன நடந்தது? அதை விட முக்கியமா, ஒரு அமைதியான ஆசிரியையாக வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பெண் இப்படி ஒரு ஆபத்தான போராட்டத்தின் முன்னணிக்கு வந்தார்? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க அந்த துப்பாக்கிகளுக்கு முன்னாடி அவ நின்ன அந்த நாளிலிருந்து பல வருடங்கள் பின்னாடி போகணும். வாங்க போலாம். அது அன்றைய திருவிதாங்கூர். இன்றைய கேரளா மாதிரி ஒரே மாநில அமைப்புக்குள்ள இருந்த இடம் இல்ல, ஒரு சமஸ்தானமாக இருந்தது. மகாராஜா சித்திர திருநாள் பாலராமவர்மா ஆட்சி செய்த காலம். மேல பிரிட்டிஷ் பேரரசின் பாராமௌண்டசி என்ற அரசியல் கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்தாலும் அன்றாட நிர்வாகத்தில் திருவிதாங்கூருக்கு தனி ஆட்சி அமைப்பு அப்படிங்கிறது இருந்தது. அந்த நிர்வாகத்துல திவான் C.P. ராமசாமி ஐயர் முக்கியமான அதிகார மையமாக இருந்தார். மக்கள் வாழ்க்கையில அரசாங்கம், அரண்மனை, நிர்வாகம், சமூக மரபுகள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்திருந்த காலம் அது. கேரளாவில் கிறிஸ்தவ சமூகத்துக்கும் அப்போது புதிதான வரலாறு அப்படிங்கிறது இல்லை. கேரள கிறிஸ்தவ மரபு பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இருந்தது. அந்த சமூகத்தில் இருந்த ஒரு குடும்பத்துல 1909 ஒரு பெண் பிறந்தாள். அவளுக்கு வைத்த பெயர் அக்கம்மா சேரியன். காஞ்சிரப்பள்ளியில வளர்ந்த அந்த பெண்ணோட ஆரம்ப வாழ்க்கையை பற்றி நமக்கு கிடைக்கிற பதிவுகள் அவள் படிப்புல கவனம் செலுத்தியதை சொல்லுது. முதல்ல காஞ்சிரப்பள்ளி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல, அதற்கு பிறகு சங்கனாஞ்சேரி செயின்ட் ஜோசப்ஸ் ஹை ஸ்கூல்லையும் படிச்சாம். அதுக்கு பிறகு எர்ணாகுளத்தில் உள்ள செயின்ட் தெரசாஸ் காலேஜ்ல ஹிஸ்டரி படிச்சு BA பட்டம் பெற்றாள். அந்த காலத்துல ஒரு பொண்ணு உயர்கல்வி முடிச்சு தனக்கென ஒரு தொழில் வாழ்க்கையை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அக்கம்மா அதோட நின்னுடல. படிப்புக்கு பிறகு ஆசிரியர் வேலையில் சேர்ந்தாள். பள்ளி வாழ்க்கை அவளுக்கு வேற ஒரு உலகத்தை திறந்தது. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியையாக அவளுடைய நாட்கள் அமைதியாக நகர்ந்துகிட்டு இருந்தது. ஆனா அந்த அமைதியான வாழ்க்கைக்கு வெளியே இந்தியா வேறொரு பாதையில போய்கிட்டு இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டம் பல பகுதிகளில் வேகம் எடுத்திருந்தது. அதே நேரத்துல சமஸ்தானங்களுக்குள்ள இருந்த மக்களுக்கும் ஒரு கேள்வி பெருசாகிக்கிட்டே இருந்தது. மக்களுக்கு பொறுப்பான அரசாங்கம் இருக்கக்கூடாதா? திருவிதாங்கூரிலும் இந்த கோரிக்கை அரசியல் இயக்கமாகவே மாற ஆரம்பிச்சது. அங்கேயே அக்கம்மாவுக்கு ஆசிரியர் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் தெரிய ஆரம்பிச்சது. நாட்டை பற்றி கேள்வி, அரசாங்கத்தை பற்றிய கேள்விகள், மக்கள் உரிமையை பற்றிய கேள்வி, இவை வெறும் செய்திகளாக இல்லாமல் அவளுடைய சிந்தனையிலேயே இடம் பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு ஆசிரியையாக பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடிந்தவளுக்கு இப்போது அந்த வாழ்க்கை மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்தது. 1938 பிப்ரவரியில ட்ரிவாங்கூர் ஸ்டேட் காங்கிரஸ் உருவானது. அதன் நோக்கம் திருவிதாங்கூரில் பொறுப்பான அரசாங்கத்துக்கான அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அந்த நேரத்துல அக்கம்மா ஒரு பெரிய முடிவு எடுத்தா. பல வருடங்களாக செய்துகிட்டு இருந்த ஆசிரியர் வேலையை விட்டுட்டு அரசியல் போராட்டத்துக்குள் முழுமையாக வந்தாங்க. இது ஒரு பதவி மாற்றம் மாதிரி இல்ல, ஒரு பாதுகாப்பான கம்ஃபர்டபுள் ஜோனான வாழ்க்கையிலிருந்து கணிக்க முடியாத எதிர்காலத்துக்குள் அவள் எடுத்த தாவல். இனிமேல் பள்ளி வகுப்பறை தான் அவளுடைய உலகம் அப்படிங்கிறது இல்ல. பொது கூட்டங்கள், அரசியல் அமைப்புகள், தடை உத்தரவுகள், அரசாங்க எதிர்ப்பு, கைது என்ற வார்த்தைகள் எல்லாம் அவளுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. அந்த முடிவு எடுத்தப்போ அக்கம்மாவுக்கு முன்னாடி என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறது முழுசா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்தது. திருவிதாங்கூரில் அரசியல் சூழல் இனிமேல் அமைதியா இருக்க போறதில்ல. ஸ்டேட் காங்கிரசின் கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கு பிடிக்கவே இல்லை. திவான் C.P. ராமசாமி ஐயர் தலைமையிலான நிர்வாகம் அந்த இயக்கத்தை அடக்க தயாரிக்கிட்டு இருந்தது. அக்கம்மா இப்போது அந்த போராட்டத்தோட ஒரு பகுதியாகிவிட்டாள். சில மாதங்களுக்கு முன்னாடி வர குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்த அந்த பெண் இப்போ
ஆயிரக்கணக்கான மக்களோட முன்னாடி நிற்கப் போகிறாள். ஆனால் அந்த நிலைக்கு அவள் எப்படி வந்தாள்? பாதுகாப்பான ஒரு ஆசிரியர் வாழ்க்கையை விட்டுட்டு அவ ஏன் அரசியலுக்குள் வந்தாள்? 1938 உருவான ட்வாங்கூர் ஸ்டேட் காங்கிரஸ் திருவிதாங்கூரில் பொறுப்பான அரசாங்கத்துக்கான போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த இயக்கத்தோட சேர்ந்து நின்ன அக்கம்மாவுக்கு இனிமேல் போராட்டம் என்பது தொலைவில் இருந்து பார்க்கிற விஷயம் இல்ல, அவளுடைய வாழ்க்கையே அதுக்குள்ள வந்துடுச்சு. அரசாங்கத்தின் எதிர்ப்பும் ஒரு பக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஸ்டேட் காங்கிரசின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நடக்கல, மக்கள் பின் வாங்கவே இல்லை. அதனால போராட்டத்தோட அடுத்த கட்டம் இன்னும் பெரிய கூட்டத்தோட, இன்னும் பெரிய ஆபத்தோட உருவாக ஆரம்பிச்சது. திருவிதாங்கூர்ல அரசியல் நிலைமை இப்படி பதற்றமா இருந்த நேரத்துல ஸ்டேட் காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பட்டம் தானு பிள்ளை கைது செய்யப்பட்டார். இயக்கத்துக்கு தலைமை இல்லாம போகக்கூடாதுன்னு அக்கம்மா முன்னுக்கு வந்தாங்க. அவங்க இனிமேல் ஒரு சாதாரண செயல்பாட்டாளர் இல்லை, போராட்டத்தோட பொறுப்பை தூக்கி கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல அவளுக்கு முன்னாடி இருந்தது ஒரு பெரிய சவால். அரசாங்கம் ஒரு பக்கம், மக்கள் இன்னொரு பக்கம். அந்த இரண்டுக்கும் நடுவுல ஆயிரக்கணக்கான மக்களை அமைதியா வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அவள் மேல் விழுந்தது. அவளோட வாழ்க்கையில ஆசிரியராக இருந்த காலத்துல கற்றுக்கொண்ட ஒழுக்கமும் பொறுமையும் இப்போ வேறொரு இடத்துல சோதிக்கப்பட போகுது. 1938 செப்டம்பர் மாதத்துக்குள் நிலைமை இன்னும் தீவிரமாயிடுச்சு. திருவிதாங்கூர் அரசாங்கம் ஸ்டேட் காங்கிரசின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தது. பொதுக்கூட்டங்கள், அரசியல் எதிர்ப்பு, மக்கள் இயக்கம் ஒவ்வொன்றும் அதிகாரிகளின் கவனத்துக்குள் வந்துட்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அக்கம்மாவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வந்தது. ஸ்டேட் காங்கிரசின் போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய நிலை. அவள் அழைத்த கூட்டங்கள் பெரிதாகிக்கிட்டே போனது. கிராமங்களிலிருந்து மக்கள் வந்தாங்க, நகரங்களிலிருந்து மக்கள் வந்தாங்க. ஒரு அரசியல் கோரிக்கை மெதுவா ஒரு பொதுமக்கள் இயக்கத்தின் உருவத்தை எடுக்க ஆரம்பிச்சது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆபத்து ஒன்றுதான். ஆனா முன்னாடி நின்னவளுக்கு அந்த ஆபத்து இன்னும் வெளிப்படையா இருந்தது. அந்த நாட்கள்ல அக்கம்மா எடுத்துக்கிட்ட பங்கு காரணமா அவளை அரசாங்கம் கவனிக்காம இருக்க முடியாத நிலை வந்தது. அவள் பேசுற இடங்கள், அவங்க சந்திக்கிற மக்கள், அவங்களுடைய இயக்க தொடர்புகள் எல்லாமே அரசாங்கத்தின் கண்காணிப்புக்குள்ள வந்திருக்கலாம் என்பதற்கான வரலாற்று பின்னணி இருந்தது. ஆனா அக்கம்மா பின்வாங்கவே இல்லை. அதே சமயம் அந்த காலத்து அரசியல் போராட்டத்தை இன்றைய அரசியல் மொழியில புரிஞ்சுக்க கூடாது. அவர்களுடைய கோரிக்கை வெறும் ஆட்சியை எதிர்ப்பது மட்டுமில்ல, திருவிதாங்கூர் மக்களுக்கு பொறுப்பான அரசாங்கம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இயக்கத்தின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அதனால போராட்டம் வளர வளர அரசாங்கத்துக்கும் அதை கட்டுப்படுத்தணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. இரு பக்கங்களுக்கும் நடுவில் இருந்த இடைவெளி நாளுக்கு நாள் சுருங்கிக்கிட்டே போச்சு. பிறகு அந்த நாள் வந்தது. மக்கள் கூட்டம் பெருசா திரண்டது. அக்கம்மா முன்னாடி இருந்தாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வந்தவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அந்த கூட்டத்தின் நோக்கம் அரசாங்கத்துக்கு எதிரான தங்கள் அரசியல் கோரிக்கையை வெளிப்படுத்துவது. ஆனா கூட்டம் முன்னேறும் போது எதிரே போலீஸ் படை இருப்பது தெளிவாயிடுச்சு. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வர அரசியல் எதிர்ப்பாக இருந்த விஷயம் இப்போ நேரடி அதிகார மோதலாக மாறப்போகுது. மக்கள் கூட்டத்துல இருந்தவங்களுக்கு போலீஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியாது. அக்கம்மாவுக்கும் அடுத்த நொடி எப்படி போகும் என்று உறுதி இல்லை. ஆனா அவங்க முன்னாடியே இருந்தாங்க. பின்னால ஆயிரக்கணக்கான மக்கள், முன்னால அதிகாரத்தின் தடுப்பு. அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. அந்த காட்சி தான் அக்கம்மா சேரியனுடைய வாழ்க்கையை ஒரு சாதாரண அரசியல் செயல்பாட்டாளருடைய வாழ்க்கையிலிருந்து வேறொரு உயரத்துக்கு கொண்டு போச்சு. அவங்க முன்னாடி நின்னது வெறும் போலீஸ் வரிசை இல்ல, அவளை பின்தொடர்ந்த மக்களோட பாதுகாப்பும் போராட்டத்தின் எதிர்காலமும் அந்த நொடியில அவளோட பொறுப்பாக மாறி இருந்தது. அக்கம்மா எடுத்த ஒவ்வொரு அடியும் கூட்டத்தோட அடுத்த முடிவையே பாதிக்கக்கூடியதா இருந்தது. இப்போ கேள்வி, அவ எவ்வளவு தைரியமானவள் அப்படிங்கிறது இல்ல, அந்த நொடியில் அவளுக்கு பின்னாடி நின்ன ஆயிரக்கணக்கான மக்களை என்ன செய்ய போறா அப்படிங்கிறது தான். ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னால் நின்ற அந்த நாளில் போலீஸ் அடுத்ததாக என்ன செய்ய போகுது? அக்கம்மாவுக்கும் அவளுடைய மக்கள் படைக்கு முன்னாடி நின்ன போலீஸ், பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள். இந்த நொடியில் அக்கம்மாவுக்கு முன்னாடி இருந்த கேள்வி, போராட்டத்தை எப்படி தொடர்வது மட்டும் இல்ல, தன்னோட பின்னால நின்ன மக்களை எப்படி காப்பாற்றுவது என்பதும் தான். அந்த காலத்தோட பதற்றத்தை புரிஞ்சுக்காம இந்த காட்சியை புரிஞ்சுக்க முடியாது. திருவிதாங்கூர் அரசாங்கம் ஸ்டேட் காங்கிரஸ் இயக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்துகிட்டு இருந்தது. அதனால் இந்த கூட்டம் வெறும் பொதுக்கூட்டமா இல்ல, அரசாங்கத்தோட நேரடி எதிர்ப்பாகவே பார்க்கப்பட்டுச்சு. அக்கம்மா முன்னாடி நகர்ந்தப்போ அந்த கூட்டத்தோட ஒவ்வொரு பார்வையும் அவள் மேலதான் இருந்தது. அந்த போராட்டத்தோட பின்னணியில இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்தது.
மக்கள் பொறுப்பான அரசாங்கம் வேண்டும் என்ற கோரிக்கையோட ஒன்று சேர்ந்திருந்தாங்க. அவங்களுக்காக பேசுற அரசியல் அமைப்பு இருக்கணும், நிர்வாகத்துக்கு மக்கள் குரல் கேட்கணும் என்ற எண்ணம் பெருசாகிக்கிட்டே இருந்தது. அக்கம்மா அந்த கோரிக்கையை வெறும் அரசியல் வார்த்தைகளாக பார்க்கல. டீச்சிங் லைன்ல ஒரு டீச்சராக அவளுடைய ஆசிரியர் வாழ்க்கையிலிருந்து இப்போ வந்திருந்த இடம் இதுதான். ஒரு காலத்துல வகுப்பறைக்குள்ள நின்று குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவள் இப்போ ஆயிரக்கணக்கான பெரியவர்களோட முன்னாடி நின்று ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்த வேண்டிய நிலை. ஆனா அவ முன்னாடி இருந்த போலீஸ் வரிசை அந்த நாளை சாதாரண அரசியல் நிகழ்ச்சியா இருக்க விட போறதில்லைன்னு தெளிவா காட்டுச்சு. கூட்டம் பதற்றம் அடைந்தால் ஒரு சின்ன அசைவும் பெரிய மோதலாக மாறிடலாம். இந்த நேரத்துல தான் அக்கம்மாவோட பெயரோட சேர்ந்து பின்னால மிகவும் பிரபலமான ஒரு கூற்று சொல்லப்படுது. என்னை முதலில் சுடுங்கள் என்ற சவால். ஆனா இங்க ஒரு முக்கியமான வரலாற்று எச்சரிக்கை இருக்கு. இந்த வார்த்தைகள் பல வாழ்க்கை வரலாறுகளிலும் நினைவு குறிப்புகளிலும் பிரபலமாக சொல்லப்பட்டாலும் அந்த சம்பவத்தோட சரியான உரையாடல் எப்படி நடந்தது என்பதற்கு எல்லா ஆதாரங்களும் ஒரே மாதிரி இல்லை. இந்த காலத்துல உள்ள மாதிரி கேமரா எந்த ரெக்கார்டும் இல்லை. அதனால அந்த வசனத்தை ஒரு வெர்பாட்டியம் ஹிஸ்டாரிக்கல் கோட் மாதிரி உறுதியா சொல்லக்கூடாது. உறுதியாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அக்கம்மா அந்த போராட்டத்தின் முன் அணியில் நின்று அரசாங்கத்தோட அடக்குமுறைக்கு எதிராக மக்களை வழி நடத்தினாள். அவளோட தலைமைத்துவம் அந்த நேரத்துல இருந்த மக்களுக்கு பயத்தை விட ஒரு விதமான நம்பிக்கையை உருவாக்குச்சு. போலீஸ் முன்னாடி நின்று இருந்தது, கூட்டத்துக்குள்ள பதற்றம் இருந்தது. ஆனா அக்கம்மா பின் வாங்காமல் முன்னணியில இருந்தது. அந்த சூழ்நிலையோட மிக முக்கியமான காட்சி. அவளுக்கு பின்னாடி இருந்தவங்க அவளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவ அங்கிருந்து விலகினா கூட்டத்தோட மனநிலையே மாறி இருக்கலாம். அவ நின்னா அதிகாரிகளோட மோதல் இன்னும் தீவிரமாகலாம். இதுதான் ஒரு தலைவரோட உண்மையான சோதனை. தன்னோட தைரியத்தை நிரூபிப்பது மட்டுமில்ல, தன்னோட முடிவால் மற்றவங்களுக்கு என்ன ஆகும் என்பதையும் தாங்கிக் கொள்ள வேண்டியது. அக்கம்மா அந்த நாள்ல எதிர்கொண்டது இதுதான். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவ ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். அந்த நொடிக்கு பிறகு மக்கள் மனசுல அவளோட இடம் இன்னும் ஆழமாயிடுச்சு. ஆனா போராட்டம் அங்கேயே முடிஞ்சிடல. அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் தொடர்ந்துச்சு. ஸ்டேட் காங்கிரஸ் இயக்கத்தோட பல தலைவர்களும் செயற்பாட்டாளர்களும் கைது செய்யப்பட்டாங்க. அக்கம்மாவுக்கும் சிறை வாழ்க்கை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடுச்சு. ஒரு காலத்துல அவள் வகுப்பறைக்குள்ள நின்னவள் இப்போ அவள் முன்னாடி இரும்பு கதவு. அரசியல் காரணத்துக்காக சுதந்திரத்தை இழப்பது வெளியிலிருந்து பார்க்கிற அளவுக்கு எளிதான அனுபவம் இல்லை. கூட்டத்துக்கு முன்னாடி தைரியமா நின்னவளுக்கும் தனிமையான சிறைச்சூழலில் பயம், கோபம், சோர்வு எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா அவளோட போராட்டம் அங்க முடிஞ்சதில்லை. சிறை அவளுடைய அரசியல் பயணத்துல ஒரு இடைநிறுத்தம் தான். ஒரு மனிதனை கைது பண்ணிட்டா அவனோட எண்ணத்தையும் கைது பண்ண முடியுமா? ஒரு இயக்கத்தோட தலைவியை சிறைக்குள்ள அடைத்துட்டா அவள் எழுப்பிய கேள்விகளும் அங்கேயே முடிஞ்சிருமா? அக்கம்மா செரியனுடைய வாழ்க்கை அதற்கு வேற பதிலை தரப்போகுது. அவளுடைய போராட்டம் இப்போதான் இன்னொரு கட்டத்துக்குள் நுழைந்திருந்தது. போலீஸ் முன்னால நின்ன அந்த பெண்ணை மக்கள் பார்த்துட்டாங்க. சிறை கதவுக்கு பின்னால் இருந்த பெண்ணை வரலாறு இன்னும் பார்க்க வேண்டியிருந்தது. சிறை கதவு மூடப்பட்ட பிறகு அவளுடைய போராட்டம் முடியுமா? ஆசிரியை வாழ்க்கையை விட்டுட்டு அரசியலுக்குள் வந்தவள் இப்போ தன்னோட சுதந்திரத்தையே இழந்திருந்தாள். ஆனா சிறைக்கதவு மூடப்பட்டதால அவளுடைய அரசியல் பயணம் முடிஞ்சிடல. மாறாக திருவிதாங்கூரின் பொறுப்பான அரசாங்கத்துக்கான போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருந்தது. அக்கம்மா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகும் அரசியல் செயல்பாடுகளோட தொடர்பை தொடர்ந்தாள். அவளுடைய வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தது. ஒரு காலத்துல அவளுடைய கையில் இருந்தது ஆசிரியர் புத்தகம். பிறகு அரசியல் இயக்கத்தின் பொறுப்பு வந்தது. இப்போ சிறை அனுபவமும் அவளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. அக்கம்மாவுடைய வாழ்க்கையில் அந்த போராட்ட ஆண்டுகள் அவளை ஒரு முக்கியமான பெண் அரசியல் தலைவராக உருவாக்கியது. திருவிதாங்கூரின் ஸ்டேட் காங்கிரஸ் இயக்கத்தோட போராட்டம், பொறுப்பான அரசாங்கம் வேண்டும் என்ற கோரிக்கை, அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள், இவை எல்லாமே அவளுடைய அரசியல் பயணத்தை வடிவமைச்சிச்சு. ஆனா சுதந்திர போராட்டம் ஒரு நேர்கோட்டு பயணம் இல்ல. ஒரு நாள் கூட்டம், இன்னொரு நாள் கைது, அதுக்கப்புறம் மறுபடியும் அரசியல் வேலை, வாழ்க்கைன்னு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்தது. அக்கம்மாவும் அந்த மாற்றங்களுக்குள்ள வந்தா அவளுடைய வாழ்க்கையை ஒரு தைரியமான பேச்சாலோ ஒரு புகழ்பெற்ற போராட்ட காட்சியாலோ மட்டுமே அளக்க முடியாது. தொடர்ந்து போராடிய அவளுடைய மன உறுதியும் அதுக்கு முக்கியமாக இருந்தது. இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் வந்த போது அக்கம்மா போராடிய அரசியல் உலகமே மாறி இருந்தது. பல வருடங்களாக எதிர்த்து வந்த பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஆனால் சுதந்திரம் வந்ததும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி அரசியல் எதிர்காலம் கிடைக்கவில்லை. அக்கம்மாவும் தொடர்ந்து பொது வாழ்க்கையோடு தொடர்பில் இருந்தால். பின்னால
அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்தன. அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, சுதந்திரத்துக்கு பிறகான இந்தியாவின் புதிய சூழல், இவையெல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்த ஒரு வாழ்க்கையாக அடுத்தடுத்த ஆண்டுகள் நகர்ந்தன. போராட்ட காலத்துல அக்கம்மா பெற்றிருந்த புகழும் பின்னாளில் அவங்களுடைய பேருக்கு கிடைத்த நினைவும் ஒரே அளவில் நீடிக்கவில்லை. இதுதான் இந்த கதையோட மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களோட முன்னணியில நின்ன ஒரு பெண் பின்னாளில் தேசிய அளவிலான நினைவில் ஏன் மங்க ஆரம்பிச்சா? இதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு உறுதியா சொல்ல வரலாற்று ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை. சுதந்திரத்துக்கு பிறகு அரசியல் நினைவுகள் எப்படி உருவாக்கப்பட்டன, எந்த தலைவர்களின் பெயர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகங்களிலும் பொதுவெளியிலும் இடம்பெற்றன, பிராந்திய சுதந்திர போராட்டங்கள் எப்படி நினைவு கூறப்பட்டன, இவை எல்லாமே ஒரு வரலாற்று நபருடைய புகழ் எவ்வளவு காலம் நிலைக்கிறது என்பதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால அக்கம்மா ஒரு காரணத்தால் மறைக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் மறுக்கவும் முடியாது. அவங்க செஞ்ச பங்களிப்பு அவங்க வாழ்ந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இன்று பொதுவாக அறியப்படும் அளவுக்கு நினைவில் இல்லை. 1982 அக்கம்மா செரியன் இறந்தாங்க. ஒரு காலத்துல திருவிதாங்கூரின் அரசியல் தெருக்களில் ஆயிரக்கணக்கான மக்களோட முன்னணியில நடந்த பெண்ணுடைய வாழ்க்கை அங்க முடிஞ்சது. ஆனா வரலாற்று வாழ்க்கை ஒருத்தர் இறந்தவுடனேயே முடிஞ்சிடாது. அவரை பற்றிய நினைவுகள், பதிவுகள், சுதந்திர போராட்ட வரலாறுகள், உள்ளூர் நினைவிடங்கள், இவை மூலமா அந்த பெயர் இன்னும் தொடர்ந்து உயிரோட இருக்கிறது. இந்திய சுதந்திர இயக்கத்தில் பெண்களின் பங்களிப்பை பற்றி பேசும்போது அக்கம்மா செரியன் ஒரு முக்கியமான பெயர். அவள் ஒரு கற்பனை கதாபாத்திரம் இல்லை. ஒரு காலத்துல உண்மையிலேயே அரசாங்கத்தின் எதிர்ப்பை சந்தித்து மக்களோட முன்னணியில் நின்று சிறையையும் எதிர்கொண்ட ஒரு வரலாற்று பெண். அவங்களுடைய வாழ்க்கையோட பெருமை அவங்களை பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிதாக்குவதில் இல்லை, நடந்ததை நடந்தபடியே நினைவில் வைத்திருந்தாலே பெரிதாகத்தான் இருக்கிறது. அக்கம்மா செரியனுடைய கதை முடிஞ்ச இடத்துல ஒரு கேள்வி மட்டும் மீதம் இருக்குது. சுதந்திரம் கிடைக்கணும்னு போராடிய காலத்துல தன்னோட பாதுகாப்பான ஆசிரியர் வாழ்க்கையை விட்டுட்டு தெருவுக்கு வந்தவளை மக்கள் பார்த்தாங்க. அதிகாரத்துக்கு எதிராக நின்னவளை மக்கள் பார்த்தாங்க. சிறை சென்றவளையும் வரலாறு பதிவு செய்திருக்கு. 1947க்கு பிறகு இந்தியா ஒரு புது நாடாக உருவானது. ஆனால் அந்த புதிய நாட்டின் நினைவகத்துக்குள்ள அந்த போராட்டத்தில் நின்ன எல்லா பெயர்களும் சமமாக தங்கவில்லை. அக்கம்மா 1982 மறைந்தாலும் அவர்களுடைய பெயரை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய காரணம் இன்னும் இருக்கு. ஏன்னா சுதந்திரம் என்பது ஒரு தேதியோ ஒரு மாதமோ ஒரு கொடியோ மட்டும் இல்லை. அதற்காக, அந்த சுதந்திரத்திற்காக தங்களுடைய சாதாரண வாழ்க்கையை விட்டுட்டு ஆபத்தை எதிர்கொண்ட எண்ணற்ற மனிதர்களோட சேர்க்கை. அந்த பட்டியலில் அக்கம்மா செரியனுடைய பெயரும் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னால் நின்ற அந்த பெண்ணின் பெயர் நம் நினைவில் இனியும் மங்கக்கூடாது. அக்கம்மா செரியன் 1909 காஞ்சிரப்பள்ளியில் பிறந்தாங்க. அப்புறமா செயின்ட் தெரசாஸ் காலேஜில் எர்ணாகுளத்தில் ஹிஸ்டரி படிச்சு பட்டம் பெற்றாங்க. அரசியலுக்குள் வர்றதுக்கு முன்னால அவங்க ஒரு ஆசிரியையாக பணியாற்றினாங்க. அரசியல் இயக்கத்தில் முழுமையா ஈடுபட அந்த வேலையவே விட்டாங்க. 1938 உருவான ட்ராவன்கோர் ஸ்டேட் காங்கிரஸ் திருவிதாங்கூரில் பொறுப்பான அரசாங்கத்துக்கான முக்கியமான அரசியல் இயக்கமாக இருந்தது. அக்கம்மா செரியன் திருவிதாங்கூரில் பெண்களின் அரசியல் பங்கேற்புக்கான முக்கியமான முகங்களில் ஒருத்தியாக உயர்ந்தாங்க. அவளுடைய அரசியல் வாழ்க்கையில் கைது அப்புறம் சிறை அனுபவம் முக்கியமான பகுதியாக இருந்தது. போராட்டம் காரணமாக அக்கம்மாவுடைய தனிப்பட்ட சுதந்திரமும் பாதிக்கப்பட்டது. அக்கம்மா செரியன் அவங்க 1982 இருந்தாங்க. இன்று அவங்களுடைய பெயர் சுதந்திர போராட்ட வரலாற்றில் இருந்தாலும் தேசிய அளவில் பரவலாக அறியப்படும் தலைவர்களின் பட்டியலில் அவங்களுக்கு கிடைக்கும் நினைவூட்டல் ஒப்பீட்டளவில் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. மறக்கப்பட்ட பெயர் இல்லை. அக்கம்மா செரியன் மீண்டும் நினைவு கூற வேண்டிய ஒரு வரலாற்று பெயர். சுதந்திரத்தை போற்றுவோம், சமூக பொறுப்போடு இருப்போம். ஜெய் ஹிந்த். இதே மாதிரி கதைகளுக்கு கதையின் வழியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கம்மா செரியன் சுதந்திர போராட்ட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.